தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் போடப்பட்ட சாலையை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெறும் கைகளால் பெயர்த்து எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். மேலக்கரந்தை பகுதியில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2,75,00,000 மதிப்பீட்டில் திமுக ஒப்பந்ததாரரான ராஜகோபாலின் மூலம் போடப்பட்ட இந்த சாலை திறக்கப்பட்ட 2 மாதங்கள் ஆகிறது. ஆனால் சாலையை கைகளால் தொட்டால் கூட பெயர்ந்து வரும் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதை விளாத்திக்குளம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் எடுத்துக்காட்டினார். திமுக ஆட்சியில் அனுதினமும் நடைபெறும் முறைகேடுகளால் மக்கள் பெரும் சவால்களை சந்தித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஸ்டாலினை கண்டித்து சாலை மறியல் நடத்திய பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். எருமனூர் கிராமத்தை சேர்ந்த 96 பேருக்கு 2 வருடங்களுக்கு முன்பு ஸ்டாலின் வீட்டுமனை பட்டா வழங்கிய நிலையில் வழக்கம் போல இடத்தை காண்பிக்காமலும் அளவீடு செய்து கொடுக்காமலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் கூறியும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் ஆத்திரமடைந்த மக்கள் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்க போனா அங்க அடிக்க வராங்க, இங்க போனா இங்கே இருக்க மாட்டேன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் போனா அவங்க நாங்க போய் தாசர் சார் கிட்ட கொடுங்கன்றாங்க. எங்கதான் சார் போனட்டு இப்போ வந்தாரு இங்கேயும் சாலை மறியல் பண்ணதுக்கு அவங்களும் இடம் கொடுக்க மாட்டேன்னாங்க. இப்படி எங்கதான் போறது? ஒரு ஏழை பட்டவங்க ஒரு உதவி கேட்கறதுக்கு நாங்க என்ன கேட்கறோம். நாங்க என்ன மாடு கூட கேட்கற மாதிரி கேட்கறோம். அந்த இடத்த வாங்கினா என்ன சார்? தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே குண்டும் குழியுமாக உள்ள தென்னங்குடி உக்கடை பழைய ஐயனார் கோவில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட இந்த சாலை தற்போது கடுமையாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் பள்ளி செல்லும் மாணவர்கள், கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆட்சி மாற்றம் ஒன்றே வழி என பொதுமக்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் ஸ்ரீ பட்சீஸ்வரர் கோவிலில் உள்ள திருமண மண்டபத்தின் உணவக பகுதி மிகுந்த சேதமடைந்த நிலையிலும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முற்றிலும் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் கீழே விழும் அபாயத்தில் இருந்து வரும் இந்த கட்டிடத்தை சீரமைக்க ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருப்பதால் வேதனையடைந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதால் சுகாதார பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டக்குப்பம் நகராட்சியில் சொற்ப சம்பளத்தில் 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் PF மற்றும் ESI உள்ளிட்டவைகளை சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் முறையாக செலுத்துவதில்லை எனவும் தங்கள் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 3வது நாளாக தொடரும் இந்த போராட்டத்தால் சுகாதார பணிகள் கிடப்பில் போடப்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலை நிலவுகிறது. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வாசலில் மதுப்பிரியர் ஒருவர் படுத்திருந்ததால் மாணவிகள் அதிர்ச்சியடைந்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள முருகன்புதூர் அரசு நகரவை மகளிர் மேல்நிலைப்பள்ளிக்கு காலை வழக்கம் போல் சென்ற மாணவிகள் பள்ளியின் முன்பு கதவை திறக்க முடியாத வண்ணம் போதையில் மதுப்பிரியர் ஒருவர் படுத்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் திமுக ஆட்சியின் அவலங்களுக்கு இதுவே சாட்சி என பெற்றோர் ஆவேச கருத்து முன்வைத்தனர். பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு கேட்டின் முன்னாடியே இப்படி ஒருத்தர் காலையிலேயே மது போதையில் படுத்து வைக்கிறாரு. இந்த அவல ஆட்சியினுடைய நிலைமையை நீங்களே பார்த்து இதுக்கு ஒரு சரியான தீர்ப்பை வரக்கூடிய தேர்தலை நீங்கள் கொடுக்கணும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசு பண்டல்கள் கண்டெய்னர் லாரியுடன் சிக்கியது. சின்னத்தம்பி நகர் அருகே கண்டெய்னர் லாரியின் டயர் வெடித்தது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசு உரிய ஆவணங்கள் இன்றி வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வது தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் ஆவணங்கள் இன்றி நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துவிட்ட நிலையில் வரும் தேர்தலில் இதற்கு பாடம் புகட்டப்படும் என பலரும் விமர்சித்தனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் வழக்கறிஞர் சங்க உறுப்பினரை பொய்யான வழக்கில் கைது செய்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஓமலூர் காவல் நிலையம் முன்பாக நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கருப்பணம்பட்டியில் குடும்ப பிரச்சனையில் தொடர்புள்ளதாக கூறி ஓமலூர் வழக்கறிஞர் தசரதன் மீது காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் தன்னிச்சையாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ததாகவும், காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடந்த 2 நாட்களாக ஓமலூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டங்கள் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஓமலூர் காவல் நிலையம் முன்பு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் புதிய நீதிமன்ற கட்டடம் கட்டித்தர வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூரில் புதிய நீதிமன்ற கட்டடம் கட்டித்தர வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கடந்த 12ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது வழக்கறிஞர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பும், மேலூரில் இருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலும் வாயில் கருப்பு துணி கட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை போராடியும் திமுக அரசு புதிய நீதிமன்ற கட்டடம் கட்டித்தராமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து பல்லங்கி செல்லும் பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி, கோவில்பட்டி, அட்வம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையான இது வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அதிகமான இருசக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கும் நிலையில் பெரும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பெரியபாலம் தேசிய நெடுஞ்சாலையில் குப்பைகள் தீயிட்டு கொளுத்தப்படுவதில் புகை மண்டலமாக காட்சியளிப்பதுடன் தரம் பிரிக்காத குப்பைகள் ஆற்றங்கரையில் எரிக்கும் கொடுமையும் உள்ளது. தீயிட்டு கொளுத்தும் குப்பைகளால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதுடன் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. அத்துடன் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் என பலரும் இதனால் பாதிப்பதால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் கரூர் நகராட்சி தனது அலட்சியத்தில் இருந்து விடுபட்ட சுகாதார அபாயத்தை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகர குளத்தினை தூர்வாரி வருவதில் கழிவுநீர் குடியிருப்புக்குள் புகுவதை கண்டித்து சாலை மறியல் நடைபெற்றது. ஸ்டாலின் தூர்வாரப்படாத குளத்தின் நீர்வளத்தை பெருக்க இளைஞர்கள் முயற்சித்ததை தடுத்த அரசு நீர்வளத்துறை உதவி செயல் அலுவலர் தனியார் அமைப்புகளிடம் குளத்தை தூர்வார ஒப்படைத்ததில் குளறுபடி ஏற்பட்டு குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நிர்வாக திறனின்றி திணறும் பட்டுக்கோட்டை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பொன்னமங்கலம் கிராமத்தில் விஷ்ணுவந்தன் என்ற பெயரில் இயங்கும் சட்டவிரோத கல்குவாரியை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். பயங்கர வெடி சத்தத்துடன் கல்குவாரியில் பாறைகளை தகர்ப்பதால் வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்படுவதோடு தூசு பரவி நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தீய சக்தி திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய முடிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் சட்டவிரோத கல்குவாரியை உடனடியாக மூட உத்தரவிடக் கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பல லட்சம் மதிப்புள்ள வீடு கட்டும் கம்பிகள் பராமரிப்பின்றி கிடக்கும் அவல நிலை உள்ளது. பயனாளிகள் வீடு கட்டவும் பொது சேவை கட்டிடங்களுக்கான பணிக்காகவும் பயன்படும் கம்பிகள் துருப்பிடித்து தரம் குறைந்து போனதால் விரைவில் சேதமாகிவிடும் நிலையில் உள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஊராட்சி நிர்வாகம் திறனற்று ஊழலில் ஊறி துருப்பிடித்து போனதற்கு சான்றாக வீடு கட்டும் கம்பிகளும் துருப்பிடித்திருப்பதாக பொதுமக்கள் பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் பெரிய மண்டவாய் கிராமத்தில் குவாரியில் குளித்த 14 வயது சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். வெங்கடேசன் மற்றும் வீரா ஆகிய 9ஆம் வகுப்பு சிறுவர்கள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் முன் கனிம வளத்துறை மூலம் டெண்டர் விடப்பட்ட குவாரியில் குளிக்க சென்றதில் நீரில் சிக்கி உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் நெல் கொள்முதல் மையங்கள் இல்லாமல் மூட்டைக்கு 40 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை சுரண்டப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஆளும் கட்சியின் ஆதிக்க சக்தி அதிகாரிகளிடம் இதுகுறித்து கண்ணீர் விட்டு கதறி புகார் அளித்தாலும் பொருட்படுத்துவதில்லை என விவசாயிகள் குமுறினர். ஜல்லிக்கட்டுக்கு 66 கோடி ரூபாய் செலவு செய்யும் ஸ்டாலின் அரசு அலங்கநல்லூரில் சர்க்கரை ஆலையை இயக்காமல் தங்களின் வாழ்வாதாரத்தை புறக்கணிப்பது ஏன் என்றும் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர்.
திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற 5வது சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்களை பேச விடாமல் திமுகவினர் அராஜகம் செய்தனர். நிலத்தடி நீர் மாசடைவது, குப்பைகளை நகருக்குள் கொட்டுவது மற்றும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கோரி கருப்பு சட்டை அணிந்து வந்த கிராம மக்களிடம் திமுக முன்னாள் தலைவர் தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் ரகளையில் ஈடுபட்டனர். திமுகவினரின் அராஜகத்தால் கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பாரதி நகர் செல்லும் 3 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக அவல நிலையில் உள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி நோயாளிகளும் தினசரி அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளதாக கூறிய கிராம மக்கள் தரமற்ற பேட்ச் ஒர்க்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தரமான புதிய சாலை கோரியும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கத்தாலம்பட்டி கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் மின்சார வயர்கள் மிக தாழ்வாக செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விவசாய நிலங்களுக்கு செல்லும் சாலையில் தாழ்வாக உள்ள மின்சார வயர்களால் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் கடக்க முடியாமல் விவசாயிகள் கடும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளதாக கூறிய கிராம மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வயர் தொங்கிக்கிட்டு கிடக்கு. எங்கள் விவசாயம் பூரா இந்த வழியில தான் வரணும். டிராக்டர்களை ஏற்றி வரணும். மூடை, சோளம், கம்பு, குருதவலி எல்லாமே நவதானியங்கள் ஏற்றிட்டு வரணும். இந்த வழியாக வந்தால் எங்களுக்கு கை தட்டுற மாதிரி வயர்கள் தொங்கிக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் அரசு சரியாக செய்து தராமல் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை நீங்கள் நல்ல முறையாக செஞ்சு இதை பாதுகாப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி நாங்கள் கேட்டு சொல்லிக்கிறோம்.